சித்திரை அல்லது தை மாதத்தில் வரும் குரங்குகள் சோலைகள் நிறைந்த ஆலயத்திற்கு வரும். அங்கிருக்கும் ஒரு நதியில் மூழ்கி நீராடிவிட்டு ஒரு குரங்கு அங்கிருக்கும் வில்வ மரத்தில் ஏறி ஒவ்வொரு இலையாக பறித்து போட, மற்றொரு குரங்கு அந்த இலைகளை சேகரித்து அருகில் இருக்கும் சிவாலயத்திற்குள் சென்று அங்குள்ள லிங்கத்திற்கு இலைகளை சாற்றி வழிபடும். ஆயிரக்கணக்கான பக்தர்களின் நடுவே குரங்குகளின் அற்புத வழிபாடு இன்றளவும் நடக்கிறது என்றால் அது அதிசயமல்லவா? அதிலும் மற்ற நாட்களில் சுமார் 10 கிலோமீட்டர் தூரம் எந்த குரங்குகளும் வாழாத நிலையில் அன்று மட்டும் எங்கிருந்து இந்த குரங்குகள் வந்திருந்து இறைவனுக்கு வழிபாடுகள் நடத்துகிறது என்பது இன்றளவும் புரியாத புதிராகவே இருக்கிறது. இந்த சம்பவங்கள் நடக்கின்ற ஆலயம்தான் குரங்குகள் வழிபடும் குண்டலகரணேஸ்வரர் ஆலயம். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி மணல்மேடு செல்லும் பாதையில் இளந்தோப்பு எனும் இடத்தின் அருகே இத்தலம் அமைந்துள்ளது. இங்கு குரங்குகள் பூஜித்து வருவதால் இத்திருத்தலம் திருக்குரங்குக்காய் என்று அழைக்கப்படுகிறது. நாளடைவில் மருவி போய் திருக்குரக்காவல் என மாறிப்போனது. இந்த ஆலயத்தில் ஆஞ்சநேயர் சிவபெருமானை பூஜித்து பெற்ற வரத்தினை பற்றியும் இக்கோயிலின் பெருமைகளை அறிந்து கொள்வோம். ராவணனை அழித்த பாவம் தீர சிவபூஜை செய்ய எண்ணிய ராமர் கைலையிலிருந்து ஒரு லிங்கம் கொண்டு வரும்படி ஆஞ்சநேயரை அனுப்பினார். ஆஞ்சநேயர் லிங்கம் எடுத்து வர தாமதிக்கவே இங்கே சீதை செய்த மணல் லிங்கத்தை வைத்து ராமர் வழிபாடு செய்தார். சிவலிங்கத்துடன் திரும்பி வந்த ஹனுமன் ஆத்திரத்தில் ராமன் பூஜித்த மணல் லிங்கத்தை தனது வாளால் உடைக்க முயன்ற போது இறைவனின் சாபத்துக்குள்ளானார். அந்த சாபம் தீரவே இத்தலத்தில் சிவபெருமானை நோக்கி தவம் செய்ததோடு தனது காதோடு ஒட்டி பிறந்த குண்டலத்தையும் அர்ப்பணித்து வணங்கிய போது சாப விமோச்சனம் அடைந்து மன அமைதி பெற்றார். ஆஞ்சநேயர் குண்டலம் வைத்து வழிபட்டவர் என்பதால் இத்தல சிவன் குண்டலகேஸ்வரர் என்றும் பெயர் பெற்று அருள் பாலித்து வருகிறார். அனுமன் ராமாயண காலத்தில் இறுதியாக தங்கி வழிபட்ட தலம் திருக்குரக்காவல் ஆகும். ஆஞ்சநேயருக்கு இத்தலத்தில் அருள் வழங்கிய சிவபெருமான், நீ இத்தலத்திலேயே அனுக்கிர மூர்த்தியாய் நின்று பக்தர்களின் பாவ வினைகளை நீக்கி சுகமுடன் வாழ அருள் புரிவாய் என்று ஆசி வழங்கினார். இத்தலத்தில் சிவபெருமானை ஆஞ்சநேயர் திருவோண நட்சத்திர நாளில் பிரதிஷ்டை செய்ததால் அந்த நட்சத்திரம் உடையவர்களும் மகர ராசிக்காரர்களும் இங்கு வந்து இறைவனை வழிபடுவது சிறப்பை தரும். பிருங்கி மகரிஷி என்பவர் சரஸ்வதி, லக்ஷ்மி, பார்வதி ஆகியவர்களை விட்டுவிட்டு சிவன், விஷ்ணு, பிரம்மன் ஆகியோரை மட்டும் வண்டுருவில் வந்து வணங்கி வந்ததால் தேவியரின் கோபத்திற்கு ஆளாகி வெண்குஷ்ட நோயால் அவதியுற்றார். பின் இங்குள்ள கணபதி நதியில் நீராடி இத்தலத்தில் உள்ள அம்பிகை மற்றும் சிவனை அனுதினமும் வணங்கி வந்ததால் முனிவரின் வெண்குஷ்ட நோய் தீர்ந்து நலமடைந்தார். எனவே வெண்குஷ்ட நோய் உள்ளவர்கள் இங்குள்ள கணபதி தீர்த்தத்தில் நீராடி இறைவன் இறைவியை வணங்கினால் நோய் தீரும் என்பது நம்பிக்கையாக இருந்து வருகிறது. இந்திரன் கௌதம முனிவரின் சாபம் நீங்க வழிபாடு செய்த தலங்களில் இந்த திருக்குறுக்காவும் ஒன்றாக புராணங்கள் கூறுகின்றன. 12 ராசிக்காரர்களும் ஸ்ரீ குண்டலகரணேஸ்வரரை வழிபடுவதால் பூர்வ ஜென்மத்தில் செய்த பாவங்களும் இந்த ஜென்மத்தில் செய்த பிழைகளும் நீங்குகிறது. மற்றொரு சிறப்பாக இங்கு கோயில் கொண்டுள்ள ஸ்ரீ ஏலா சௌந்தரி அம்மனை வழிபடுவதால் குழந்தைகளின் ஞாபக சக்தி அதிகரித்து கல்வியில் மேன்மை அடைவார்கள் என்பதால் ஏராளமான பெற்றோர்கள் இங்கு பௌர்ணமி அன்று சகஸ்ர நாம அர்ச்சனை செய்து வழிபாடு செய்கிறார்கள். பல அதிசயங்கள் கொண்டுள்ள திருக்குரக்காவல் நாடி வந்தால் நன்மை நம்மை தேடி வரும் என்று இங்கு தரிசித்து பலனடைந்தவர்கள் கூறுகின்றனர்.